என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட்டு கடை வேர்க்கடலை மசாலா தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரோட்டு கடை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 4 மணி நேரம் வேர்க்கடலையை நல்லா ஊற வச்சுட்டு எடுத்துருக்கேங்க. இது காஞ்ச வேர்க்கடலைனால நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலைன்னா நீங்கள் ஊற வைக்க தேவையில்லைங்க, அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க. குக்கருக்கு மாற்றிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வச்ச வேர்க்கடலையை ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் இருத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இதில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா பொடிசாக. இந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு தக்காளி பழத்தை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் தாங்க, இதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா பொடிசாவேவும். இதையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா பொடிசாக துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், இதையுமே சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வத்தப்பொடி எடுத்து வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை வேக வைக்கும் போதையும் உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக இந்த கேரட்டு வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு இப்போ வேர்க்கடலை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இதை டேஸ்ட் பார்த்துட்றேங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா புளிப்பு காரமாக செம்மையாக இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வர நேரம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சாயங்காலம் ஒரு டீயோட இந்த வேர்க்கடலை மசாலா சாப்பிட்டோம்னா சும்மா அப்படி இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.